நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது தமிழகம் முழுவதும் சாதிய படுகொலைகள் அதிகரித்து வருகிறது. தென் மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மத்திய மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலும் சாதிய படுகொலைகள் கடந்த சில வருடங்களாக மிகவும் அதிகரித்து வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கூட அமுல்படுத்துவதற்கு தமிழக அரசு தயக்கம் காட்டுகிறது. ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசு முன்வந்தும் மாநில அரசு முன்வரவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழகத்தின் அரசியல் தலைவர் ஒருவர் முன்வைத்திருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரா என்றால் இல்லை, அல்லது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அங்க வகிக்காத பிற கட்சிகளை சார்ந்த அரசியல் தலைவர்களா என்றால் இல்லை. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அங்க வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் தான். அவர் யார், அவர் என்ன பேசினார் என்பதை முதலில் அவர் பேசியதை காணொளி வாயிலாக நமது மேடையில் காண்போம். பிறகு அவர் பேசிய பேச்சின் உட்பொருள் குறித்து விளக்கமாக விரிவாக நமது மேடையில் நாம் பேசுவோம். சட்டம் ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை. அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரப்பிலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது. இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது, இந்தியா முழுக்க நடக்கிறது. பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது. இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக தாம் பெற்ற பிள்ளையையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம்? சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அது வேறு. 1989 வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் வந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே 10-15 ஆண்டுகள் பிடித்தன. அது பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்திதான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுபோல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சனை அல்ல. சாதி விட்டு சாதி, எந்த சாதியிலே திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள். எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல இது. ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன. எனவே இது ஒரு சமூக பிரச்சனை, தேசிய அளவிலான பிரச்சனை. எனவே தேசிய கவினுடைய பெற்றோர் முன்வைக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்றும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ள சூழலில் சிபிசிஐடி காவல்துறையினர் நேர்மையாக நடந்து பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, வட மாவட்டங்களிலும் கூட, மேற்கு மாவட்டங்களிலும் கூட பரவி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் சாதி பெருமிதத்தை ஒரு அரசியலாக உயர்த்தி பிடிக்கிறார்கள். சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் இதுபோன்ற கொலைகளை ஊக்கப்படுத்தியும் வருகிறார்கள். வட இந்திய மாநிலங்களில்தான்
இது போன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும். இப்போது தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது. இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற சாதி பெருமை அரசியல்தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இதனை தடுப்பதற்கு தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை. மாநில அரசுகளும் இதை கண்டுகொள்ளவில்லை, தமிழ்நாடு உட்பட. இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கிடையிலே உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஆணவ கொலைகள் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். எப்படி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன இழப்பீடுகளை தர வேண்டும், காவல்துறை அதிகாரிகளின் உடனடி கடமைகள் என்ன என்பன போன்ற வழிகாட்டும் நெறிமுறைகளை தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முயற்சி எடுத்தோம். அவரை நேரில் சந்திக்க இயலவில்லை. ஆனால் அந்த அமைச்சகத்தில் அவருக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். உடனடியாக ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். காணொலியை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் விஷயம் என்னவென்று புரிந்திருக்கும். ஆம் நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் இன்று இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது மிகுந்த கவனமாக தமிழகத்தை மட்டும் குறிப்பிடாமல் தேசிய அளவில் என்று குறிப்பிட்டாலும் இன்று அவர் பேசியதன் நோக்கம், பேசியதன் காரணம் அனைத்துமே நமக்கு புரியும். இந்த ஆணவ கொலை நடந்த பிறகு, இந்த கவினுடைய ஆணவ கொலை நடந்த பிறகு அவர் இன்று விமான நிலையத்தில் சந்தித்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி வருகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறார். கடந்த சில வருடங்களில் என்று அவர் உண்மையை முதலில் சொல்லிவிடுகிறார். பிறகு சுதாரித்து கொண்டு கடந்த சில வருடங்களில் அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் என்று இன்னொரு 5 ஆண்டுகளை சேர்த்து கொள்கிறார். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசை மட்டும் சொன்னதாக இருக்க வேண்டாம் என்று அதை குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்தில் மத்திய அரசே இப்படி ஒரு சட்டத்தை இயற்றலாமா என்று கருத்து கேட்ட பொழுது தமிழக அரசு அதற்கு உரிய பதிலை கொடுக்க முன்வரவில்லை என்று தனது வருத்தத்தை, ஆதங்கத்தை சொல்கின்ற திருமாவளவன் தமிழக அரசை மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்று வேறு சில மாநில அரசுகளும் என்று அங்கும் ஒரு முட்டு கொடுத்து விட்டு தான் செல்கிறார். இப்படி இவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னாலும் அங்கே அதை பொதுப்படையாக்கி தேசிய பிரச்சனையாக்கி தமிழக அரசு மீது அதிகப்படியான ஒரு அழுத்தம் விழுகாமலும் பார்த்து கொள்கிறார். இந்த இரட்டை நிலைப்பாடு தான் அவர் கொண்ட கொள்கையில் அல்லது அவர் யாருக்காக போராடுகிறார்களோ அந்த மக்களுக்கான நீதியை முழுமையாக பெற்றுத்தருவதில் அவருக்கு சுணக்கத்தை ஏற்படுத்துகிறது. நமது கருத்து என்னவென்றால், எந்த அரசு தவறு நடந்தாலும் அந்த தவறை முதலில் கண்டியுங்கள். அதோடு கொண்டு வந்து இன்னொரு தவறுகளை பொருத்துவது, கடந்த காலங்களை திணிப்பது, இதெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காது. இப்பொழுது ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கிறது என்றால் அந்த பிரச்சனை குறித்து முதலில் பேசி முடியுங்கள். அது ஏன் நடந்தது, முழுக்க அது என்ன சாதிய ரீதியான திட்டமிட்ட கொலையா அல்லது இரு குடும்பங்களுக்கு இடையே மட்டும் ஏற்பட்டதா என்றெல்லாம் ஆராய்ந்து மக்களுக்கு உண்மைகளை சொல்லி
அது குறித்து நாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் மீது தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கருத்துக்களை கண்டிக்கும் போது கூட தமிழக அரசை மட்டும் கண்டிக்காமல், தமிழக அரசு செய்கின்ற தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டாமல், அந்த தவறுகளை தேசிய பிரச்சனையாக கொண்டு செல்வதன் மூலம் திருமாவளவன் எதை சாதிக்கப் போகிறார் என்பதுதான் நமது கேள்வி. இவருடைய உண்மையான நோக்கம் அடித்தட்டு மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, இந்த சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நீதி பெற்று தருவது, அவர்களுக்கு குரலாக ஒலிப்பதென்றால் அதை முதன்மையாக செய்துவிட வேண்டும். பிறகுதான் அரசியல் கட்சி கூட்டணி எத்தனை இடங்கள் என்பதெல்லாம் பிறகு. முதன்மையான நோக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று பலமுறை திருமாவளவன் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை சரிதான். ஆனால் தற்பொழுது திருமாவளவன் செய்வதென்ன? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதென்றால் முழுமையாக நிற்க வேண்டும். பிறகு ஒரு காலை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வைத்துக்கொண்டு இன்னொரு காலை அதற்கு காரணமான தமிழக அரசு மீது வைத்து கொண்டிருந்தால் இங்கே நியாயத்தை எப்படி பேச முடியும்? உங்களுக்கு பேச்சளவில் கூட இந்த நியாயங்களை பேச முடியவில்லை என்றால் உங்களால் எப்படி வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்பதுதான் நமது ஆதங்கம். மற்றபடி திருமாவளவன் அவர்களுடைய கருத்து என்பது நியாயமான கருத்து. இதுபோன்ற ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த இன்னும் அதிகப்படியான ஒரு சட்டங்கள் தேவை, கடுமையான சட்டங்கள் தேவை, சமூகத்தில் மனமாற்றங்கள் தேவை. இவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து அல்ல. இருந்தபோதும் இங்கே திருமாவளவன் இன்று தமிழக அரசு மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய குற்றச்சாட்டில் மிக தெளிவாக கடந்த சில வருடங்களில் இங்கே சாதிய கொலைகள் அதிகரித்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். உச்சநீதிமன்ற உத்தரவிட்டும் பல விஷயங்களை தமிழக அரசு அமுல்படுத்த முன்வரவில்லை என்பதை கூறியிருக்கிறார். அதுபோல மத்திய உள்துறை அமைச்சர், அந்த அமைச்சகம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்றலாமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறது. அதற்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு கருத்தை சொல்லவில்லை என்பதையும் குறிப்பிடுகிறார். எல்லாம் சரிதான், வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லா கருத்தையும் சொல்லிவிட்டு இது தேசிய பிரச்சனை, தமிழக அரசு மட்டும் செய்யாமல் இல்லை, இன்னும் சில மாநிலங்களும் செய்யாமல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இன்னும் சில மாநிலங்கள் செய்யாமல் இருக்கிறது, அது சரி. ஆனால் தமிழக அரசு செய்யாமல் இருக்கலாமா? சமூக நீதிக்கு நாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இவர் கூட்டணியில் அங்க வகிக்கின்ற இந்த அரசு ஏன் செய்யாமல் இருக்க வேண்டும்? இன்னும் சில அரசுகள் என்றால் அந்த மாநிலத்தின் தன்மை என்ன, அந்த அரசுகளின் நோக்கம் என்ன, அவர்களுடைய சித்தாந்தம் என்ன, அதெல்லாம் வேறு. தமிழக அரசை பொறுத்தளவில், குறிப்பாக தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, நீங்கள் சொல்வது என்ன? சமூக நீதி காவலர், இவர்தான் சமூக நீதிக்கு ஒரே பாதுகாப்பு, இவரை விட்டால் ஆளே கிடையாது என்று சொல்கின்றீர்கள். பிறகு இந்த அரசையும் மற்ற மாநில அரசுகளையும் கொண்டே நீங்கள் ஒன்று சேர்ப்பது முரணாக இல்லையா? இது எப்படி நியாயமாகும்? உங்களுடைய பேச்சிலேயே அறம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டுமென்றால், உங்களை நம்புபவர்களுக்கு ஒரு நியாயம் வேண்டுமென்றால் முதலில் பேசும் பொழுதாவது நேர்மையோடு பேசிவிடுங்கள். அதன் பிறகு அரசியலுக்காக உங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவது அல்லது ஒத்துப்போவது அதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான், வேறு வழி இல்லை. ஜனநாயக நாட்டில் என்ன முறை இருக்கிறதோ, என்ன அமைப்பு இருக்கிறதோ அதற்குள் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அந்தக்குள்ளாம் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் பேசும் பொழுதே உங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக சொல்லாமல் தமிழக அரசு மீது நீங்கள் தோழமை சுற்றலோடு பிறகு தடவி கொடுப்பது என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்ற அநீதி, துரோகம். இதைத்தான் நமது மேடை சொல்ல விரும்புகிறது. நன்றி.